எரேமியா 30:17 வசனம் பாருங்களேன். இங்கே 15 வசனத்திலே நான் வாசிக்கிறேன். உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரம நிமித்தம் பலத்து போன உன் பாவ நிமித்தம் இப்படி உனக்கு செய்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சில விதமான நெருக்கங்கள் போராட்டத்தில் இருக்கும்போது அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், பலவிதமான சூழ்நிலையினால் பிடிக்கப்பட்டார்கள். சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, ஆதலால் 16 வசனம் பாருங்களேன், உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். மனம் திரும்புதல் எங்கெல்லாம் இருக்குதோ, தேவனண்டை கிட்டி சேரும்போது, தேவனோடு கூட அந்யோன்யமாய் மாறும்போது தேவன் மீட்பு உண்டாக்குறார். எப்பவுமே தேவன் மீட்கத்தான் விரும்புகிறார். பாருங்களேன், சொல்லிட்டு உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். மீட்கப்பட்ட சந்ததிக்கு தேவன் செய்கிற ஒரு காரியம் இந்த மாதத்தில் சொல்கிறாரு. சொல்லிட்டு பாருங்களேன், அவிசுவாசிகள், ஏன் உங்களை சார்ந்தவர்களே, உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பேரிட்டபடியால். ஓகே, நல்லா கவனிங்க. உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு உதவி இல்லை, உனக்கு ஒத்தாசை இல்லை, உனக்கு அனுகூலம் இல்லை, உனக்கு கைப்பிடித்து தூக்குவார் இல்லை, உனக்கு நன்மை செய்வார் இல்லை, நீ அனாத, நீ யூஸ்லெஸ்ஸு, நீ பிரயோஜனமற்றவள், எல்லாத்தையும் இழந்து போனவள் என்று எத்தனையோ பேர் உங்களுக்கு விரோதமாய் பேசி இருக்கிறவர்கள் மத்தியில், ஓகே, நீ தள்ளப்பட்டவள் என்று, நீ கைவிடப்பட்டவள் என்று எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறான், ஆனால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். யாரெல்லாம் உனக்கு விரோதமாக பேசி வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொலைந்து போக பண்ணினார்களோ, உங்களை காயப்படுத்தினார்களோ, உங்களை நொறுங்குண்டு போக செய்தார்களோ, வேதனைக்குள்ளே உட்படுத்தினார்களோ, அவர்கள் மத்தியில் கர்த்தர் சொல்கிற, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார். நீ பல விதத்தில் காயப்பட்டிருக்கிறாயா, நொறுக்கப்பட்டிருக்கிறாயா, இருதயத்தில் நொறுங்குண்டவனாய் இருக்கிறாயா, கர்த்தர் காயம் கட்டுகிறவராய் இருக்கிறார். ஓகே, ஆகவே தான் இந்த வார்த்தையை தேற்றிக்கொள்ளுங்கள். தேவன் அப்படிப்பட்டவர் தான். இன்னைக்கு நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவர், இன்னைக்கு நன்மையானதை செய்யக்கூடியவர்கள், தம் பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் சுகமளிக்கிறவராகவே இருக்கிறார். ரைட், ஆண்டவர் இன்னைக்கும் அப்படி தான் இருக்கிறார். அதனால தான் பாருங்களேன், எகிப்திலிருந்து வந்தபோது ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்துக்கு வர பண்ணின ஒரு வியாதியும் நான் உனக்குள்ளே வர நான் விட மாட்டேன் அப்படிங்கிறார். ஓகே, அங்கே வந்து எந்த வியாதியும் உன்னை அணுக விட மாட்டேன், உன்னை தொட விட மாட்டேன், உன்னை அடிமைப்படுத்த, உன்னை வேதனைப்படுத்த, உன்னை பலவீனப்படுத்த நான் விட மாட்டேன். நானே உன் வைத்தியர், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர். ரைட், 23-27 யாத்திரா அம்தில் சொல்கிறார் பாருங்களேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் அப்படித்தான் இருக்கார். ஸோ ஆகவே பாருங்களேன், தொடர்ந்து ஒரு சத்தியத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தோடு கூட நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து நாம் பேசுவோம். ஓகே, எத்தனை பேர் இன்றைக்கி ஹீலிங் நடக்கும் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாச்ச இப்போ நீங்கள் சுகமாக்க முடியும், நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, மனதில் இருக்கிற வேதனை, சரீரத்தில் இருக்கிறமான வலி வேதனைகள், பலவீன நோய்கள், ஓகே, ஆவிக்குரிய சோர்வுகள் எல்லாவற்றையும் தேவாவியானவர் சுகமாக்க முடியும். ஆகவே இன்றைக்கு எதிர்பாருங்கள், ஆண்டவர் எனக்கு சுகமாக்குவார் என்று, என் காயங்களை கட்டுவார் என்று, எனக்கு இன்னைக்கு அற்புதங்களை என் தேவன் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஓகே, நல்லது. ஒரு காரியத்தை முதலாவது பாருங்களேன், சுகம் எப்படி வர்றது? ஓகே, சுகத்தை பற்றி, நம் சரீர சுகத்தை பற்றி தேவன்
தேவ சித்தம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி, ஏன் இன்னைக்கு விசுவாசிகள் பலவீனராய் இருக்கிறார்கள், ஏன் இன்னைக்கும் வியாதியில் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள், ஏன் இன்னைக்கும் தேவன் வைத்திருக்கிற பரிபூர்ண சித்தத்தை, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, பரிபூர்ண சுகத்தை ஏன் இன்னைக்கும் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்ற கேள்வியை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தா, நாம நிதானித்து பார்த்தா சரி பண்ணிக்கலாம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஓகே. ஏன் நம்ம பலவீனப்பட்டு போகிறோம்? அப்போது வேதம் சொல்லுது பாருங்கள், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, தேவன் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, ஒருவன் கெட்டு போவது என் சித்தம் இல்லைங்கிறார் இல்லையா? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான். நான் சொல்கிறேன், உங்கள் அவயம் கெட்டு போவது கர்த்தருடைய சித்தம் இல்லை, உங்கள் குடும்பம் கெட்டு போவது கர்த்தருடைய சித்தம் இல்லை, உங்கள் பிள்ளைகள் கெட்டு போவது கர்த்தருடைய சித்தம் இல்லை, நீங்கள் பொருளாதாரத்தில் கெட்டு போவது கர்த்தருடைய சித்தம் இல்லை. அப்போது எல்லாவற்றிலும் நம்மை சுகமாக்கத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அது வந்த நோக்கமே அதுதானே. யோசிச்சு பாருங்கள், இயேசு எதுக்கு வந்தார்? இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். இழந்ததை தேடவும் தேடினார், நம்மை கண்டுபிடித்தார். ஆமென். இழந்து போனோம், நாம் இழந்து போனோம், தேவனை இழந்தோம், தெய்வீக சித்தத்தை இழந்தோம், தெய்வீக ஆசீர்வாதத்தை இழந்தோம், தேவன் ஆதி முதற்கொண்டு வைத்திருந்த திட்டங்களை இழந்தோம், பரலோக வாழ்க்கை இழந்தோம், ஆளக்கூடிய ஆளுகை இழந்தோம், கீழ்ப்படுத்தக்கூடிய எல்லாவற்றையும் நம்ம கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இன்னொருத்தரோட கண்ட்ரோலுக்குள்ளே போனோம். இப்படி எல்லாம் நாம் பல விதத்தில் நாம் இழந்து கிடந்தோம். அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் தேடினார், கண்டுபிடித்தார். இப்போது அவன் மந்தைய நாடுகளாய் நம்மை சேர்த்து கொண்டார். இப்போது நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு. இருக்காரா? இந்த நல்ல மேய்ப்பன் வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஆடுகளின் நிலைமை நன்றாய் அறிந்தவர் அவர். ஓகேவா? ஸோ ஆகவே உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறத அவர் பார்த்துப்பார், உங்கள் நிம்மதியை தொலைக்க பண்ணுகிற காரியத்தை அவர் கையில் எடுப்பார். ஓகே. உங்களை அலக்களிக்கிற காரியத்தை அவர் கையில் எடுப்பார். உங்களை அள வைக்கிற, வேதனைக்குள்ளே ஆக்குகிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் கையில் எடுப்பார். ஏன்? அவரே நல்ல மேய்ப்பன், அவரே என்னுடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறதுனால. ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? வாக்குத்தத்தனது ரைட்டா? நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் தன் ஜீவனை கொடுத்து உங்களை சுகமாய் வைப்பார். ஆமென். இன்றைக்கு எதிர்பாருங்கள், இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் அது உண்டாகும். சரி, கவனிப்போம். இன்றைக்கு நாம் கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். ஏன் என்னால் எல்லாவற்றையும் வாழ முடியல? ஏன் என்னால் வளர முடியல? ஏன் என்னால் தலைக்க முடியல? ஏன் இன்னைக்கு என்னால் அநேக நன்மைகளை அனுபவிக்க முடியல? எதனால் என் வாழ்க்கை இன்றைக்கும் நிறைய குறைகள் இருக்கிற மாதிரியே இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாத்துக்கும் தேவைகள் நிறையா இருக்குது இன்றைக்கி. ஏன் அந்த தேவைகளை கற்று சந்திப்பேன் வாக்கு பண்ணிட்டுருக்காரு இல்லையாங்க? சந்திப்பார் தானே, கொடுப்பார் தானே. அப்போ ஏன் நம்மளால் முன்னேற முடியல? இதையெல்லாம் கொஞ்சம் கவனித்து இதில் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாய் நல்லா இருக்கலாம். ஓகே, சரி, எடுங்க எபிரேயர் எடுங்க. சில காரியங்களை கவனிப்போம், சரி பண்ணுவோம். நிச்சயமாக நாம் நல்லா இருக்கலாம். கர்த்தர் நாம் நல்லா இருக்கணுங்கிறது அவர் ஆசைப்படுறாரு. ஓகே, அவர் ஆசைப்படுவதை நீங்களும் ஆசைப்படுங்க. அவர் கொடுப்பேன்னு சொன்னதை எந்த ஒரு கேள்வி கேட்காம கையை நீட்டி, ஆண்டவர் கொடுங்க ஆண்டவரே, எஸ் இது எனக்கானது தான், எஸ் ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்கள். சரியா? அப்படி சொல்லும்போது நிச்சயம் அது நடக்கும். எபிரேயர் எழுப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம். எபிரேயர் அடிக்கடி இந்த பகுதியை நாம் வாசிப்போம். ஆனால் இன்னைக்கு ஒரு ஆப்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஏன் அனுபவிக்க முடியாமல் போகுது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை இன்றைக்கு சபைக்கும் நமக்கும் சேர்த்து சொல்லுவார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அதை நமக்கும் திஷ்டாந்தமாக சொல்கிறாரு. ஓகே, கவனிப்போம். எடுத்துட்டிங்களா? 3ஆம் அதிகாரம் எபிரேயர் 3 வாங்க 6 நானே வாசிக்கிறேன். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய
வீடாயிருப்போம். அவர் சொன்ன காரியத்தை முடிவு பரியந்தம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தா தைரியம் உண்டாகும். நாம் அவருடைய வீடாயிருப்போம். வீட்டுக்கு தலையாய் அவர் இருப்பார். தலையாய் இருக்கிற அவர் வீட்டின் காரியத்தை எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். ஓகே, ஆமாவா? ரைட். எபிரேயர் நம்ம இது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? அப்போது நாம் எல்லாரும் அவர் தலை, நாம் எல்லாரும் சரீரத்தின் அவயங்கள். சரீரமாகிய சபைக்கு அவர் தலை. நாம் எல்லாரும் ஒவ்வொரு அவயங்களை டீச்சிங் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இங்கே அது இருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் மேற்கோள் காட்டுறேன். இப்போ சொல்லிட்டு பாருங்களேன், எதை பற்றி பேசிட்டு நல்லா கவனிங்க. ஆண்டு சொன்னார், உன்னை இன்னைக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். ஆரோக்கியம், சுகம், செழிப்பு, சந்தோஷம், சமாதானம் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கார், மீட்டு தந்திருக்கிறார். இன்னைக்கு ஏன் நம்மளால் அனுபவிக்க முடியலைங்கிறதுக்கு சில காரணங்கள் வேதமே நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த பகுதி அதை பற்றி சொல்கிறார் பாருங்களேன். ஆகிய 7ஆம் வசனம் பாருங்களேன். 7. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்துக்கு கேட்பீர்களாகில். பரிசுத்தாவின் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து கேட்பீங்கன்னா பாருங்களேன் என்ன நடக்குது பாருங்கள். வனாந்தரத்தில், அடுத்த வசனம், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இது எபிரேய சபைக்கு தேவன் சொல்லுகிறார். ஓகே, உதாரணம் காட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, அதன் விளைவு தேவ சித்தத்தை அவங்க இழந்துட்டான். தேவன் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். அதனால் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, உதாரணத்துக்கு தான் இந்த இது எடுத்து மேற்கோள் காட்டுறார். என்ன பண்ணார்களாம்? தேவனை கோபமூட்டினார்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, தேவனை கோபமூட்ட முடியுமா? ஓகே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருக்குன்னு இருக்கு எபேசியரில் இல்லையா? கோபம் மூட்ட முடியுமா? எஸ், கோபம் மூட்டக்கூடிய சில காரியங்கள் சில நேரங்களில் நம்ம செய்யத்தான் செய்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு அப்படி கர்த்தரை கோபம் மூட்டும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கோபம் மூட்டினார்கள் ஒன்று, சரியா? அப்படி நாம் இருக்கக்கூடாது. கோபப்படுத்துகிற காரியம் கணக்கு போட்டால் நிறைய வரும். ஓகே, அது லிஸ்ட்டு வேண்டாம் நமக்கு. உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம். அடுத்து சொல்கிறாரு பாருங்களேன், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இருதயம் கடினமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாசம் வேலை செய்யாது. ஓகே, ஒரு பாறையான இடத்துல விதை வளராது. அது போல தான் இருதயம் கடினமாயிடுச்சுன்னா தேவனுடைய சுகம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஒன்று, தேவனை கோபப்படுத்தக்கூடாது. இது நிமித்தம் நம்ம ஆசீர்வாதம் தடைபடும், சுகம் தடைபடும். ரெண்டாவது, இருதயங்களை கடினப்படுத்தக்கூடாது. ஓகே, 9வது வசனம் 3, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதிக்கக்கூடாது. சோதிக்கிறது, ஓகே, தேவனை சோதிக்கிறது அது கூடாது. 3, 4 பாருங்களேன், பரீட்சை பார்க்கறது. தேவனை பரீட்சை பார்த்தார்கள், அப்படி பார்க்கக்கூடாது நம்ம, சரிங்களா? 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். அவர்களோ அற்புதத்தை பார்த்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் கோபமூட்டினார்கள், இருதயத்தை கடினப்படுத்தினார்கள், தேவனை சோதித்தார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள். 40 வருஷ காலம் அத்தனை அற்புதங்களை கண்டும் கூட அது இருதயம் அப்படி இருந்துச்சு. ஆதலால் இதன் நிமித்தம், ஆதலால் ஆண்டு சொல்கிற வேதனையோடு நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்போதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும். வழுவி போகிற இருதயம். ஓகே, நம்ம கையில் நம்ம குழந்தை கையை விட்டு விழுந்துச்சுன்னு எப்படி இருக்கும்? அது அடிபடும் குழந்தைக்கு இல்லை? வழுவி விழுந்துருச்சுன்ற இல்லையா? கை தவறி விழுந்துருச்சுன்றா. கை தவறி விழுது வேறு, ஆனால் அவர் கையை உதற விட்டு போகிறது வழுவி போகிற இருதயம் கூடவே கூடாது. இதன் நிமித்தம் நாம் சுகத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடும், சரியா? சொல்கிற வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர் என்று சொல்லி. 6வது என்னது? தேவனுடைய வழிகளை அறியாமல் விட்டு விட்டார்கள் இல்லையா? இங்கே 6 காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். இதனால் தேவ சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது, நம்மளால் அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஓகே, ஜாக்கிரதையாக இருப்போம். இதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு 11வது வசனம். இப்படி இருந்ததுனால என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தினாலே ஆணையிட்டேன். ரைட்,
இது பழைய ஏற்பாட்டில் இருக்கா புதிய ஏற்பாட்டில் இருக்கா அந்த புக்கு? எங்கே வாசிச்சுட்டு இருக்கோம் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு இல்லை, கோபம் முட்டினதுனால இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டு என்றார். கோபத்தினால சொல்லிட்டு சொல்றாரு பாருங்களேன். சகோதரரே, நமக்கு சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ரைட்டா? அடுத்தது 7வது பாயிண்ட் என்னது? அவிசுவாசம் இராதபடிக்கு. அவிசுவாசம் தேவனுடைய செயலை தடுத்துடும், தெய்வீக ஆசீர்வாதத்தை தடை பண்ணிடும், தேவன் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தடை பண்ணிடும். அதனால தான் எச்சரிக்கையாக இருங்கன்றார். இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ள வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லிட்டு 13, உங்கள் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் சொல்கிறார் பாருங்களேன். அநேக நேரங்களில் நாம் அநேக காரியங்களில் அசட்டையாக விடக்கூடிய நிலம் உண்டு. நாளைக்கு பார்த்துக்கலாம், தள்ளி போடுறது விஷயத்தை இல்லை. தேவனுடைய காரியத்தில் நமக்கு என்ன செய்யக்கூடாது? அசட்டை இருக்கவே கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, இங்கே அதை தான் சொல்கிறார், ஜீவன தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாதிரி உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கிறீங்களை சொல்லிட்டு, உங்களில் ஒருவனாகிய பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. பாவம் இன்னைக்கு நம்ம இழுக்குதா? உலகத்தில் பாவம் இருக்கா இல்லையாங்க? இருக்குது. அந்த பாவம் என்ன செய்யுது? நம்மையும் தேவனை விட்டு வெளியே எடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த வஞ்சனையில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாதபடிக்கு என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். தேவனுடைய காரியத்தில் தேவனை இதை விரும்புகிறார், தேவனை இதை எதிர்பார்க்கிறார், இது தேவனுக்கு முக்கியம், நமக்கு முக்கியம். எது கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த காரியத்தை ஒருவருக்கொருவர் சொல்லி என்ன செய்யுங்க? அதில் பலப்படுத்தி கொள்ளணும். ஆகவே இது சொல்லிட்டு சொல்கிறாரு 14, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ரட்சிக்கப்பட்ட போது எவ்வளவு தெளிவு, எவ்வளவு வாஞ்ச, எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு சபையை தேடுவது, சத்தியத்தை கேட்பது, தேவனை ஆராதிப்பதுக்கு எவ்வளவு உற்சாகம் நமக்குள்ள இருந்துச்சோ அது முடிவு பரியந்து இருக்கட்டும். பரலோகத்தில் தேவனிட போய் சேருகிற மட்டும் என்ன செய்யுங்க? முடிவு பண்ணி அது உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அசதியாக இருந்துடாதீங்க, ஏனோ தான் இருந்துடாதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் விட்டு நாளைக்கு பிடிச்சிக்கலான்னு இருந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ரைட்டாக அப்படி பற்றி கொள்வோமானால் சுகத்தை அனுபவிக்க முடியும். இதுக்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு எழுதி வச்சிருக்காரு பாருங்களேன். ஆகவே அடுத்த வசனம் பாருங்கள். இன்று அப்படி சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. ஓகே, அவங்கள போல உங்கள் இருதய கடினப்படுத்தி இருந்துடாதீங்க அப்படி சொல்லி கேட்டவர்களில் கோபம் மூட்டியவர்களை யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மீட்கப்பட்ட சந்ததி தான், வாக்கு தத்தத்தின் சந்ததி தான், உடன்படிக்கையின் மக்கள் தான், கானானுக்கு உன்னை கொண்டு போவேன்னு சொன்ன சந்ததி தான். ஓகே, ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தால் மீட்கப்பட்ட சந்ததி தான். எகிப்தியரை பாலாக்கி, ஓகே, எகிப்தியரின் அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கி செங்கடலை பிளந்து யோர்தானை பிளந்து நடத்தி வந்த சந்ததி தான் இந்த சந்ததி. ஆனால் என்ன பண்ணாங்க? முரட்டாட்டம் பண்ணக்கூடிய இறுதியும் உண்டாயிடுச்சு. அதனால தான் அவங்க என்னாச்சு? பிரவேசிக்க கூடாமல் போய் சொல்கிற பாருங்க, எடுத்து வாங்களேன். மேலும் அவர் 40 வருஷம் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தீர்கள் அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதது குறித்து அல்லவா? அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போயிட்டு என்று நாம் பார்க்கிறோம். ஏன் போகலைங்கிறது காரணத்தை சொல்றார் இல்லையா? போவேன் என்று சொன்னவர்கள் போனார்கள், போக மாட்டேன் என்று சொன்னவர்கள் போக முடியவில்லை. ரைட்டா? சுதந்தரிப்பேன் என்று சொன்னவர்கள் சுதந்தரித்தார்கள்,
செத்து போவேன் என்று சொன்னவர் வனாந்தரத்திலே செத்து போனார்கள். தேவனே எனக்கு ஆதாரம் என்று உறுதியாக நின்றவன் அதை அனுபவித்தான். தேவனுக்கு கோபம் மூட்டி அவிசுவாசத்தை காண்பித்தவன் அவன் அனுபவிக்காமல் இழந்து போனான். ஆகவே நாம் எப்படி இருக்கணும் கவனிங்க. அவிசுவாசத்தினாலே பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. இன்னைக்கும் அவிசுவாசம் நமக்குள் கிரியை செய்வானால் தேவன் வைத்திருக்கிற மேலானதை அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புரியுதுங்களா? அவிசுவாசத்தை மட்டும் தேவன்கிட்ட காமிச்சிடாதீங்க. ரைட்? ஆண்டு சொல்கிறாரு, சீசர்களை அனுப்புகிறாரு ஊழியத்துக்கு. அநேக அற்புதங்களை செஞ்சார். பிசாசுகளை விரட்ட வல்லமை கொடுத்தார் இல்லையா? ஆனால் ஒரு 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 அம்மா தாய் வந்து ஒரு பிள்ளை கொடுக்குது. அந்த பிள்ளைக்கு சந்திரோகம், அதாவது ஃபிட்ஸு. அது சில நேரம் அந்த பிசாசு என்ன செய்யும்? தீயில தள்ளும், தண்ணியில் தள்ளும், அது கொல்ல பார்க்கும். அப்போது சீசர்கள்கிட்ட நம்ம அந்த பிள்ளையை கொண்டு வந்து ஜெபிக்க சொல்லும்போது ஜெபிக்கிறாங்க. ஆனால் அது போல ரைட்டா, அந்த பிசாசு போல சுகமாகலை. உடனே இயேசுகிட்ட அந்த குழந்தைய கொண்டு வந்து நம்ம தாய் கேட்குது, ஆண்டவரே உங்கள் சீசர்கிட்ட நான் கொண்டு வந்தேன், ஆனால் அவர்களால் சுகமாக்க கூடாமல் போயிற்றே. ஓகே, சுகமாக்க கூடாமல் போயிட்டேங்கிறாரு. ஏன்னு கேட்கும். அப்போ தான் சொல்கிறாரு, கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் இந்த மழையை பார்த்து பெய்ந்து சமுத்து தள்ளுண்டு போன சொன்னால் அப்படியே நடக்கும். எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்றார். ஏன்? எதனால்? இங்கே தான் இருக்கு பாரு. ஏற்கனவே மைண்டில் செட் பண்ணிட்டான். இப்படிப்பட்ட பிசாசியெல்லாம் ஓட்ட முடியாதுங்கிற ஒரு அவிசுவாசம் வந்துருச்சு. முன்னாடி தான் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார், பிசாசுகளை விரட்டுவதுக்கு அதிகாரம் கொடுத்தார். போய் செஞ்சுட்டும் வந்திருக்காங்க. ஆனால் அடுத்த சில நாட்களுக்குள்ளேயே இதை செய்ய முடியல. ஏன்? அவருடைய அவிசுவாசம் உள்ள வந்ததுனால இப்படிப்பட்ட பிசாசியெல்லாம் எங்களால் விரட்ட முடியாங்கிற அவிசுவாசம் உள்ள வந்துருச்சு. அந்த அவிசுவாசம்தான் அந்த சுகமாக்க முடியாமல் போயிற்று. இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அவிசுவாசமான காரியங்கள் வர்றதுனால தான் நாம் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க முடியாமல் போகுது. அதான் கவனமாக இருக்கணும். அவிசுவாசத்தை ஒருபோதும் ஆண்டோடு காமிச்சிக்கவே கூடாது. வேதம் நம்ம மட்டும் எதிர்பார்க்க முழுக்க விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கணும். நம்முடைய தகப்பனே விசுவாசத்தின் தகப்பன் தான். நாம் காண்கின்ற உலகங்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டது என்று எபிரேயர் 11 சொல்கிறாரு இல்லையா? அந்த அதிகாரம் முழுக்க விசுவாசத்தினால தான் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக்கிட்டான். விசுவாசத்தினால தான் கானானை சுதந்திரித்தார்கள். விசுவாசத்தினால தான் தைரியமாய் யுத்தத்துக்கு போனார்கள். விசுவாசத்தினால சாராள் கர்ப்பம் தரித்தாள். விசுவாசத்தினால தான் ஈசாக்கன்னு செஞ்சான். எல்லாத்தையும் பெற்று ஃபுல்லாக அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல் இருக்குல்ல, அது எல்லாம் விசுவாசத்தினால தான் அனுபவிச்சான்னு சொல்லுது. அப்போ நாம் விசுவாசத்தை காண்பிக்கணும். பாருங்களேன், இங்கே சொல்லிவிட்டு இப்போ நல்லா கவனிக்க. அடுத்த 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறார். ஆனபடியால் இப்போ நமக்கு வராரு. அந்த ஜனங்கள் ஏன் அப்படி அந்த நிலைக்கு ஆனார்கள் சொல்லி நமக்கு இப்போ சொல்ல வராருங்களேன். 4ஆம் அதிகாரம். ஆனப்படியினாலே அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அவங்களுக்கு சொன்னது போல கொடுக்கப்பட்டது போல நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அவங்க பின்வாங்கி போனது போல நீங்களும் பின்வாங்கி போகிற நிலைக்கு வந்துடாதீங்க. சரியா? என்ன செய்யுங்க? அவங்கள போல இராமல் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள் சொல்லி. ஏனெனில் சுவிசேஷம் அவளுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ஓகே, அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்தினாலே ஆணையிட்டேன் என்றார். சுவிசேஷம் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. வாக்குத்தத்தம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சுகம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் ஏன் அனுபவிக்க முடியலைங்கிற காரணத்தை சொல்கிறார். அவனை போல நீங்கள் இருந்துடாதீங்கன்றார். அவன் அனுபவிக்க முடியாமல் போன காரணம்
இப்போ நான் சொன்ன பாருங்கள் 7 விஷயம், இந்த பகுதியில் 7 காரணங்கள் சொன்னேன். அதே போல தான் நாம் அப்படி இருந்தோமானால் நம்மளால் அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஓகே, இப்போ வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது, அது நிச்சயமாய் தேவன் நிறைவேற்றுவார், நாம் அதை விட்டுடக்கூடாது. ஓகேவா? அடுத்து நல்லா கவனிங்க. ஏன் நம்மால் சுகத்தை அனுபவிக்க முடியல? தேவ சித்தம் இருந்தும் கூட ஏன் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியல? சுகமாக இருக்கட்டும், செழிப்பாக இருக்கு, எல்லாத்தையும் என்பது தெளிவாக எங்கள் வேதம் சொல்லுது. அடுத்தது பாருங்களேன், யாக்கோப்பு 1 அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்லுது, சந்தேகத்தோட கேட்டால் அவன் எதையாகிலும் தேவனிடம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகப்படுகிற எப்படி இருப்பானாம்? கடலின் அலைக்கொப்பாக இருப்பானாம் சந்தேகம் உள்ள மனுஷன். ஓகே, காற்றினால் அலைபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான் சந்தேகப்படுகிறவன். தேவனை சந்தேகப்படவே கூடாது. காற்று என்ன செய்யும்? கடலை அலை என்ன செய்யுது? போதும் வருது, போகுதும் வருது. அப்போ சந்தேகப்படுகிற மனுஷனும் எப்படி இருப்பான்? அப்படிதான் இருப்பான். எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படின்னு சந்தேகம் ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் தடை பண்ணிவிடும். ஓகேவா? 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்களேன். ஓகே, 8 சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாயிருப்பார். டபுள் மைண்டடு. இந்த டபுள் மைண்டட் இருக்கிற மனுஷனை பாருங்களேன், எந்த ஒரு காரியத்தினால ஸ்டேபிளாக இருக்கவே முடியாது. 2 மனசு தப்பு. ஓகே, அப்படி இருக்கவே ஒரே மைண்டு, ஒரே தேவன், ஒரே வழி, ஒருவரே ஜீவன், ஒருவரே சத்தியம். அவரை பிடிச்சிக்கிட்டு ஓடணும், அவர் சொன்ன வழி இல்லை. அப்படி ஓடும்போது தான் நமக்கு வேண்டியதெல்லாம் சப்ளை நடக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை முரட்டாட்டம் பண்ணினாலும் கூட சப்ளை ஒரு நாளாவது பட்னியாக போட்டாரா? அவ்வளோ கோபம் ஊட்டினாங்க, முறுமுறுத்தாங்க, அவிசுவாசத்தை காமிச்சாங்க, சோதிச்சான், பரீட்சை பார்த்தான். ஆனால் தேவன் தன் சப்ளையை, இன்னைக்கு இவ்வளோ பாடுபடுத்திட்டேன், இன்னைக்கு உனக்கு மண்ணாவை நான் ஸ்டாப் பண்ணுறேன் பாரு சொன்னாரா? இவ்வளோ முரட்டாட்டம் பண்ண உனக்கு நான் கறி கொடுக்கணுமா? முடியாதுன்னு சொல்லவே இல்லை. அதான் கர்த்தருடைய குணமே, அதுதான். இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறார். அவர் சப்ளை ஸ்டாப் பண்ணவே இல்லை, அவர் இன்றைக்கும் கொடுக்கிறவர் தான். ஓகே, ஆகவே தான் நமக்கு 2 மனசு இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த புத்தி இருந்துச்சு பாருங்களேன். ஆண்டவர் மீட்டு வெளியே கொண்டு வந்த பிற்பாடு வனாந்தரத்தில் இருக்கிறான புத்தியெல்லாம் எகிப்தில் இருக்குது. எகிப்து விட்டு வெளியே வந்தாலும் மைண்ட் எல்லாம் எங்கே இருக்குது? எகிப்தில் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் கொமிட்டிக்காய் சாப்பிட்டோம், பூண்டு, வெள்ளரிக்காய், வெங்காயம் கிடச்சிது. எங்களுக்கு இங்கே என்ன கிடச்சி? வெறும் மண்ணா. எங்கள் வாய்க்கு என்னது? உப்புச்சப்பு இல்லாமல் அருவருப்பாக இருக்குன்ட்டான் பாருங்களேன். கர்த்தருடைய போஷாக்கையே அற்பமாக பேசினான் இல்லை? எப்படி இருக்கு பாருங்க இருதயம். இதான் டபுள் மைண்டடு. அழைத்தவர் ஆசீர்வாதத்தின் குறையில்லாமல் நடத்துகிறாரேன்னு ஸ்தோத்திரம் போடுறதை விட்டுட்டு என்ன பண்ணணும் பாருங்களேன். அதான் டபுள் மைண்டு. அப்படி இருக்கவே இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருப்பான், இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதையெல்லாம் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும், தடை பண்ணிடும். அதனால் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். அடுத்தது ஓகே, சத்தியத்தை குறித்த அறிவு எங்கெல்லாம் குறைவுபடுகிறதோ அங்கெல்லாம் விடுதலை நடக்காது. சத்தியத்தை அறியதான் விடுதலை வரும். ஆனால் சத்தியத்தை குறித்து வெளிச்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன செய்யும்? நாம் அனுபவிக்க முடியாமல் போயிடும். சரிங்களா? ஸோ அதனால் கவனிங்க. அப்போ சத்தியத்தை எந்த அளவுக்கு அறிஞ்சு கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் விடுதலையை பார்க்க முடியும், சுகத்தை பார்க்க முடியும். ஓகே, ஆமாம் தானே? ரைட். அடுத்தது, அநேக காரியங்கள் வச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. கவலைப்படுகிற ஆள் அவங்க லைஃப்பில் பெருசாக அனுபவிக்கவே முடியாது. கவலை உங்கள் வாழ்க்கைக்கு எல்லாம் நல்லதை வெளியெடுத்துட்டோம். இன்னும் சொல்ல போனால் கவலைப்படுகிறவன் பிசாசுக்கு இறையாக மாறுவான். தெரியுமா? யாரெல்லாம் அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களை ஈஸியாக பிசாசு சிக்க வச்சுட்டுருவான், தட்டிட்டுருவான். ஓகேவா? கவலை என்பது கூடவே கூட. அதனால தான் கர்த்தர் அடிக்கடி சொல்கிறாரு, ஒன்றையும் குறித்து கவலைப்படாத. ரைட்டா? பிலிப்பியர் 4 சொல்லும்போது ஒன்றையும் குறித்து கவலைப்படாதே.
ஃபஸ்ட்டு கவலைப்படுறதை நிறுத்துன்றார். ஓகே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாத, ஸ்டாப் பண்ணு. சரியா? கவலைப்பட்டேன்னா சப்ளை ஸ்டாப் ஆகிடும். கவலைப்படாத. பேதுரு சொல்கிறாரு, கட்சிக்கிற சிங்கம் போல ஒருத்தர் சுற்றி திரியிறான். அதனால் உன்னை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறதுனால உன் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிரு. ஓகே, விசாரிட்டு கவலையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன செய், உறுதியாக நில்லுன்றார். ஏற்ற காலத்தை அவர் உயர்த்துறதுக்கு நீ என்ன தரித்து நில்லு. அப்படி நின்னுன்னா விழுங்க நினைக்கிற பிசாசுகளை சிக்க மாட்டேங்கிறார். கவலைப்படக்கூடாது. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடாது. மாத்தால் நீ பற்பல காரியம் குறித்து கவலைப்படுற. பற்பல காரியம் குறித்து கவலைப்படுறதுனால டென்ஷன் ஆகுது, மன வேதனை வருது, மன பாரம் வருது. பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுறது. பிள்ளையை எப்படி படிக்க வைக்கிறது, பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்டுறது, பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் கட்டி கொடுக்கறது, எவ்வளோ டவுரி கொடுக்கணுமே, இப்படி பல காரியங்கள் நமக்கு உள்ளே வர்றதுனால அந்த கவலை என்ன செஞ்சிடும், உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையானது எல்லாத்தையும் வெளியெடுத்துட்டுரும். புரியுதுங்களா? கவலைப்பட வேண்டாம். அதான் சொல்கிறாரு. ஏன், நான் ஒன்று நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒன்று சொன்னாருன்னா கவலைப்படாதே அப்படின்னு அவர் சொன்னார்னு வச்சுங்களேன். அவர் சொல்கிறாரு, அப்போது உங்களை கவலைப்படுத்துகிற அந்த காரியத்தை அவர் கையில் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? ஹலோ, உங்களை கவலைப்பட வைக்கிற, துக்கப்படுத்த வைக்கிற, அழ பண்ணுகிற பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நம்ம போல மனுஷன் கிடையாதான்னு அவர் கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவரே சொல்கிறாரு, ஒருத்தன் பசியாக இருந்தான்னா நீ சாப்பிட்டு தூங்குன்னு வெறும் வார்த்தையில் சொல்லாத, சாப்பாடு கொடுத்து தூங்குன்னு சொல்லு. அதுதான் கிரியில் காட்டுற விசுவாசம். அதுதான் உண்மை. அது ஒருத்தன் குளிரில் நடுங்கிட்டு இருக்கான், நீ போத்தி தூங்குன்னு வார்த்தையில் சொன்னால் பத்தாது, போர்வை கொடுத்து தூங்க சொல்லு. போர்வை கொடுத்து போத்தி நல்லா கவனி. அவரே மனுஷனுக்கே அப்படி சொல்வாருன்னா தேவன் ஒன்று சொன்னார்னா எப்படி செய்வார்? கவலைப்படுகிற பிரச்சனையை எல்லாத்தையும் அவர் சொல்கிறார், உன் வருத்தத்தை, பாரத்தை, கவலை என் மேலே தூக்கி வீசுங்கிறார். பிரச்சனை அவர் மேலே தூக்கி வீசிட்டு நான் கொடுக்குற இளைப்பாறுதல் நீ எடுத்துக்கோ. இந்த இளைப்பாறுதல் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா உன் குடும்பம் கட்டப்படும், உன் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும், உன் பிள்ளைகள் சமாதானம் இருப்பாங்க, உன் கையின் பிரயாசங்களில் நீ நிம்மதியாக இருப்பனே. ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? சொன்னது யார்? இவர் நம்பத்தக்கவரா நான் கேட்குறேன். ஓகே, நான் பார்த்து கொள்ளுவேன்னு சொன்னாரா? பார்த்துக்குவாரா பார்த்துக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்களேன். இப்போது ஈசாக்க பலி கொடுன்னு கற்று சொல்லிட்டாரு, கொண்டு போய் கொடுன்ட்டார். அவன் மைண்டுக்குள்ளே 1008 கேள்வி, போராட்டம் ஓடி இருக்குமோ ஓடி இருக்காதா? 100 வயசில் பெத்த பிள்ளைய கொண்டு போய் பலி கொடுன்னு சொல்லிவிட்டாரு. எத்தனை போராட்டம் போராடி இருப்பான். அழுதுருப்பானா? பயந்துருப்பானா? கவலைப்பட்டிருப்பானா? வேதனை வந்திருக்குமா? சூழ்நிலையெல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்துருக்கணுமா? ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் அவன் இருதயம் பதறிக்குமா? பிள்ளையை திரும்பி பார்த்துருப்பானா? 100 வயசில் பிறந்த பிள்ளோடா, அவங்ககிட்ட கூட சொல்லாமல் கூட்டிகிட்டு போகிறான் பலி கொடுக்கறதுக்கு. ஒன்று கத்த சொல்லிட்டாருங்கிறதுக்காக. ரைட்டா? ஆனால் ஒரு காரியம், இத்தனை பதட்டத்தின் மத்தியிலும், பயத்தின் மத்தியிலும், கவலையின் மத்தியிலும் புள்ள மேலே அவ்வளோ அன்பை கொட்டியிருக்கிறான். இவன் தான் சுதந்திரவாளி. ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு தெரியும், வாக்கு தத்து. ஏன்னா கத்தர் சொல்லியிருக்கிறேன்னு, இஸ்மவேல் சுதந்திரவாதி இல்லைடா, எலியேசர் சுதந்திரவாதி இல்லை, உனக்கும் சாராளுக்கும் பிறப்பதே சுதந்திரவாளி என்று அவர் சொல்லியிருக்கிறதுனால ஒரு ஈசாக்கை கொன்னாலும் 1000 ஈசாக்கை கொடுக்க அவரால் முடியுங்கிற விசுவாசம் தான் அவர் முன்னேற வச்சுச்சு. இதாங்க இன்னைக்கு நீங்கள் காமிக்க வேண்டிய ஒரு விசுவாசம். என் தகப்பன் எனக்கு இந்த கணவரை கொடுத்துருக்காரு, இந்த பிள்ளையை கொடுத்துருக்காரு, இந்த ஊரில் வச்சிருக்காரு, இந்த வேலையை கொடுத்துருக்காரு, கொடுத்த தேவன், அழைத்த தேவன் முடிவு பறியது என்னை சந்தோஷமாய் சமாதானமாய் உலகத்தில் வாழ வைப்பாருங்கிற நிச்சயத்தோடு நீங்கள் அவரை மாத்திரம் பிடிச்சிட்டு முன்னேறி போனீங்கன்னா வாசல் திறக்கும். ஹலோ, கத்தரை வாக்கை மட்டும் பிடிச்சிக்கிட்டு போனாங்க. இத்தனை போராட்டம் இருக்குது. ஆனால் இவற்றின் மத்தியில் ஒன்று மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து என்னது? சந்ததி. ஈசாக்கின் மூலமாய்த்தான் பூமியில் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்பதை மனதில் வைத்தான்.
இதை தான் நீங்களும் நானும் செய்யணும். ஓகே, கர்த்தர் கவலைப்படாதுன்னு சொன்னார்ல, அப்போ அதுக்கும் பதில் அவர் வச்சிருக்காரு தானே, கொடுப்பார் தானே, பார்த்துக்குவார் தானே. இப்படி பார்த்து ஆபிரகாம் போனான், ஆனால் பலிக்கு ஆடு ஏற்கனவே ரெடியாக இருக்கு. நீங்கள் இப்படி பார்த்து ஒவ்வொரு காரியத்தை கர்த்தரை முன்பு வைத்து, வாக்குத்தத்தங்களை முன்பு வைத்து முன்னேறி போங்கள். கர்த்தர் சொல்வார், உன் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். எங்கே பார்த்து கொள்ளப்படும்? தேவனுடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும், தேவ பிரசன்னத்தில் பார்த்து கொள்ளப்படும், தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். தீர்வு தேவ சமூகம். தேவன் குறித்த இடத்துக்கு போ, அவர் குறித்த வாக்குத்தத்தத்தில் நில்லு, அவர் குறித்த உடன்படிக்கை பிடித்துக்கொள். அங்கே தீர்வு இருக்குது. பிரச்சனைக்கு, கேள்விக்கு, எல்லாவற்றுக்கும் தீர்வு அவர் வான்னு சொன்னார்ல. ஓகே, அவர் வான்னு சொல்லிட்டார்ல, உங்களை முழுகி போக விட மாட்டார். ஓகே, இதாங்க கர்த்தர். பிடிச்சிக்கங்க. அப்போ அவர் சொன்னார்னா சொன்னவர் யார்? அவர் நம்பத்தக்கவரா இல்லையா? நம்பத்தக்கவரா இல்லையா? அதான் விஷயம். மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்க அவர் மனுஷன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? ரைட், நிறைவேற்றுவார், நிச்சயம் செய்வார். உங்களை வாழ வைப்பேன், ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அது நிச்சயம் நிறைவேறும். நிறைவேறுமா இல்லையாங்க? ஹலோ, வாக்கு தத்தத்தை பெற்ற ஆபிரகாம் மரித்திருக்கலாம், வாக்கு தத்தம் தந்த தேவன் மரிக்கவில்லை. மனதில் வைங்க, உள்ள ஆழமாய். ஆபிரகாம் மரித்து போனான், சொல்லப்பட்ட உடன்படிக்கை வாக்கு தத்தம் உயிர் பெற்று வந்து ஈசாக்கு முன்பாக நிற்கிறது. ஈசாக்கே, அப்பாட்ட நான் சொல்லியிருக்கேன், நீ போகாதே, பஞ்ச காலத்திலும் வதை வதைத்தான் 100 மடங்கு உடன்படிக்கை வாக்கு தத்தம் விளைய பண்ணினது. இன்றைக்கும் அது அப்படியே உயிர் கொண்டு தான் நிற்குது. இன்னைக்கும் சொன்னவர் உயிரோடு கூட தான் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை வாளாக்காம தலையாக்க, உன்னை கீழாக்காம மேலாக்க வேண்டிய சொன்னவர் இன்னைக்கும் உயிரோடு கூட தான் இருக்கார். இருக்காரா? அவரை பிடிங்க. அவர் தான் நமக்கு ஊற்று, அவர் தான் நமக்கு ஆதாரம், அவர் தான் நம் நம்பிக்கை. அவர் சொன்னார், நான் நிச்சயம் செய்து முடிப்பார். கவலைப்படாதேன்னு அவர் தான் சொன்னார். கவலைப்படாதே. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே, நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன், உண்மையே நான் நோக்கி பார்த்துருப்பேன் ஆண்டவரே, உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே. இப்படி ஒரு தீர்மானத்தை நில்லுங்க. பிரச்சனை வந்ததை விட வேகமாக ஓடும். ஆண்டு சொன்னார்ல, ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாக ஓட விடுவேன்னார்ல. உங்கள் பிரச்சனையை கர்த்தர் அப்படி ஓட விடுவார். உங்கள் சூழ்நிலை ஓட விடுவார். உங்களை அள வைக்கிற எல்லா பிரச்சனையும் ஓட விடுவார் கர்த்தர். இனி இங்கே தங்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. இது ஏன் பிள்ளை, இது ஏன் வீடு, நான் இந்த வீட்டினுடைய தலைவன், நான் இந்த வீட்டினுடைய தகப்பன், நான் இந்த வீட்டினுடைய மேய்ப்பன், நான் இந்த வீட்டினுடைய கார்டியன். நான் அப்படி இருக்கும்போது யார் உள்ள வர முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? இதாங்க கர்த்தருடைய வாக்கு. இப்படி பிடிச்சி நிற்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும். அப்படி நிற்கும்போது நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவருடைய வாக்கு பொய்த்து போகவே போகாது. ஓகே, பாருங்களேன், அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். ஓகே, கவலைப்படக்கூடாது. அடுத்தது, பாவம் எங்கே ஆரம்பிச்சு சொல்லுங்க பார்க்கலாம்? பாவம் எங்கே ஆரம்பிச்சிச்சு? பாவம் பரலோகத்திலே ஆரம்பிச்சிச்சு. யாரு? லூசிபர். அங்கேயே முரட்டாட்டம் பண்ணினான், அங்கேயே கீழ்ப்படியாமை, அங்கேயே மேட்டிமை, அங்கேயே பெருமை. அங்கே ஆரம்பிச்சு தான் அதை கொண்டாந்து ஆதாம் ஏவாளுக்குள்ளே விட்டான். வீழ்ச்சி அங்கேயே ஆரம்பிச்சிச்சு. ரைட்? அவரை ஆராதிக்கும்படி உண்டாக்கப்பட்ட கெருப். ஆனால் என்ன பண்ணனான்? அதை மறந்து நோக்கத்தை இழந்தான், அதை மீறினான், வீழ்ச்சி உண்டாச்சு. அதுதான் அவனுக்கு என்னது? மேட்டிமை வந்துச்சு, பெருமை வந்துச்சு. அதன் விளைவு தான் வீழ்ச்சி. அதனால தான் பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் ஆண்டு சொன்னார்ல யாக்கோப்பில், பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். எங்கே பெருமையும் மேட்டிமை இருக்குதோ அங்கே பிசாசு வேலை செய்வான். அந்த இடங்களில் நாம் அனுபவிக்க வேண்டிய அநேக நன்மையானவர்களை இழந்துடுவோம். ஆகவே இங்கே நமக்கு எந்த சூழ்நிலை எவ்வளோ உயர உயர போனாலும் நாம் தாழ்மையாக இருக்க பழகணும், கற்றுக்கொள்ளணும். சரிங்களா? ஆசீர்வதிக்கிறதுக்கு மெயின் காரணம் அதுவும் ஒன்று.
நாம் தாழ்மைப்படும் போது கிருபை கொடுக்குறார். அந்த கிருபை நம்ம எல்லாவற்றையும் வேண்டி அத்தனை சப்ளை பண்ணும். ஓகே, ஆகவே அடுத்தது என்னது? பல காரணம் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கிறேன். தடைக்கு காரணம், நாம் சுகத்தை அனுபவிக்க முடியாததுக்கு காரணம். ஓகேவா, கிட்டத்தட்ட இதில் போய் 10 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டோம். ரைட்டா? அடுத்தது பாருங்களேன், நாம் சுகத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு பண்ணக்கூடிய காரியம் இன்னும் ஒன்று, பயம். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது இல்லையா? பிள்ளையை குறித்து பயம், நாளை குறித்து பயம், ஓகே, பொருளாதாரத்தை குறித்து ஒரு பயம், வேலையை குறித்து ஒரு பயம். வேலை எல்லாத்துக்கும் போயிட்டு கிடக்குது, நமக்கும் போயிடுமோ? கடனை கட்ட முடியாமல் அப்படியே மூழ்கிடுமோ? பயம். பயம் கூடாது. பயம் என்பது பிசாசு பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம். அதனால தான் ஆண்டு சொல்கிறார், நானும் உனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் என்ன ஆவி கொடுக்கல ஆண்டவர். ஏதேனில் முதல் வார்த்தை, இந்த பயங்கிற வார்த்தை எங்கே வந்துச்சு? ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் கேட்டாரா? அவன் என்ன சொன்னான்? பயந்து ஒழிஞ்சுக்கிட்டேங்கிறான். ஏய், கண்டுபிடிக்க முடியாதான்? என்ன பண்ணுறா? எங்கடா இருக்குன்னா பயந்து ஒழிஞ்சுக்கிட்டேன். எங்கே பயம் வந்துச்சு? அங்கே தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வேர்டு பயப்படாதே. மரியாதை பார்த்து சொன்னார், பயப்படாத. ஓகே, அங்கே பொண்ணால் தான் பிரச்சனை, இங்கே பொண்ணுக்கிட்ட தான் தீர்வும் வருது. பயப்படாத, இனி பயப்படும் காலம் இல்லை. ஓகே, அழாத, அழ வேண்டிய காலமும் இல்லை. ஏன்? எல்லாவற்றையும் சிலுவையில் கர்த்தர் முடிச்சிட்டார். தீர்வு அங்கே உண்டாயிடுச்சு. இப்போ நமக்கு தீர்வை கொடுத்தவர் நம்ம கூட இருக்கார். அவர் எல்லாவற்றையும் வழி நடத்தக்கூடியவராக இருக்கார். பயம் இருக்கவே கூடாது. யோபு அதைத்தான் சொன்னான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. 3:25 யோபு 3:25 சொல்றார், பயந்த காரியம். என்னத்தை பயந்தானா? இன்னைக்கு பிள்ளைகள்லாம் பெரிய வீட்டில் விருந்து பண்ணுறான், அங்கே ஏதாச்சும் தப்பு தண்டா பண்ணி விடுவாங்களோ அப்படின்னு போய் பலி கொடுப்பானா. இன்னைக்கு நடுவுலவன் வீட்டில் அவன் வீட்டில் விருந்து பண்ணுறாங்க, அங்கே ஏதாச்சும் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக பண்ணிவிடுவாங்களோ. இன்றைக்கி இளைய மக வீட்டில், மூத்த மக வீட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க விருந்து, ஏதாச்சும் கத்திற்கு விரோதம் பண்ணிவிடுவாங்களோ. இப்படியே எல்லாத்துக்கும் பயந்து பயந்து கிடந்துட்டு இருக்கான் பாருங்களேன். இதன் விளைவு தான் சொல்கிறாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நல்லா கவனிங்க, இந்த பயம் வந்துச்சு. தெளிவாய் சொல்லுது யோபுல, எப்போ பிசாசு கிரியை செய்தானோ அன்றைக்கு எல்லாமே இழந்தான். ரைட்டா? பிசாசு பேசினான், எல்லாம் இழந்து போனது. ஆனால் யோபுகிட்ட பிசாசு வந்தாங்க, எல்லாம் இழந்துட்டான். அதே கடைசியில் சொல்லுது, தேவன் எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்தார். ரைட்? தேவன் யோபினுடைய சிறையிருப்பை மாற்றினார். பிசாசு வந்து பேசினா சிறையிருப்புக்குள்ளே போனான், கர்த்தர் வந்து பேசினா சிறையிருப்பை மாற்றினார். பிசாசு பேசினான், எல்லாம் இழந்து போனான். கர்த்தர் பேசினார், எல்லாவற்றையும் டபுளாய் திருப்பி கொடுத்தார். பயம் தேவனை விட்டு புறம்பே கொண்டு போனது, அன்பு தேவனண்டை கிட்டி சேர்த்தது. பயம் இழக்க பண்ணிற்று, அன்பு எல்லாவற்றையும் கொடுக்க பண்ணிற்று. அதான் மாற்றிட்டாரா கர்த்தர்? இதாங்க கர்த்தர். இப்படிப்பட்ட நினைவு நமக்குள்ள வர. பயப்படாதீங்க எதை குறிச்சும். ஓகே, நமக்குள்ள இருக்கிற ஆவி பயத்தின் ஆவி இல்லை, பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி. ஓகே, சவுண்ட் மைண்டு, தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இதைத்தான் ஆண்டவர் இல்லையா சொன்னார் இல்லையா? தீமோத்தேயு 1:7 நினைக்கிறேன். ரைட்டா? இந்த வசனங்களை உள்ளே எடுத்து மெடிடேட் பண்ணுங்க. இவைகளெல்லாம் நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணக்கூடியவைகள். அடுத்தது பாருங்களேன், அடுத்தது தேவனை நம்பாமல் போவது. ஓகே, அநேக காரியங்களை கர்த்தரை நம்புறது இல்லை. நம்பாமல் போகிறதுனால என்ன நடக்குது பாருங்களேன். நாம் ஒருத்தர் நம்பலன்னு வச்சுங்களேன், அவர் சொன்னதை கேட்க மாட்டோம். அப்படி தானே? நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? எல்லாத்தையும் கொடுப்போம். நம்பாத ஆளுக்கிட்ட கீழ்ப்படிய மாட்டோம், பேச்சு கேட்க மாட்டோம், சொன்னதை செய்ய மாட்டோம். இப்படி தானே? அப்போது அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்பாமல் போனால், தேவனை நம்பாமல் போனால், நாம் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஓகேவா? இஸ்ரேல் ஜனங்கள் நம்பாமல் போனாங்க, அநேகர் விசுவாசிகள் நம்பாமல் போனார்கள்.
அதனால் அநேக இழந்து போனோம். ரைட், அடுத்தது மனோதுக்கம். சரியா? அநேக நேரங்களில் மன அழுத்தம், ப்ரெஷர். சரியா? வேலையில் மன அழுத்தம், பிள்ளைகளால், குடும்பத்தால், பொருளாதாரத்து நிமித்தம் மன அழுத்தம். வசனம் தெளிவாக சொல்லுது நீதிமொழியில், மனோதுக்கம் எலும்புருக்கி. இந்த மனதில் வரக்கூடிய இந்த துக்கங்கள் உங்களை உருக்கும், குடும்பத்தை செதைச்சிருங்க. அது இந்த மனோதுக்கம் பாருங்களேன், ஒரு காரியத்தை உள்ளே வச்சுட்டு நாம் பாருங்களேன், ஆண்டவர் வேதத்தை தியானம் பண்ணுன்றார். இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாறு அதை தியானம் பண்ணுன்றார். இப்படி தியானமாக இருந்தால் அவன் செய்து வாய்க்கின்றார். அவன் நீர்க்காலம் நடப்பட்டு வேதத்தில் பிரியமாக இருக்கணும். வேதத்தை தியானம் பண்ணும்போது அவன் நீர்க்காலம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக மரத்தை போல இருப்பான். சொல்லிட்டு அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். இப்போது பசுமையாக இருக்கிறதுக்கும் கனி கொடுக்கறதுக்கும் நான் கையிட்டு செய்கிற வேலையில் வாக்கிய பண்ணுவதுக்கும் எதில் பிரியமாறு? வேதத்தில் பிரியமாறு, வேதத்தை தியானமாறு. இதை பண்ணாது வரும். அதே இப்படி உள்டா அப்படி ஆப்போசிட் எடுங்க. எந்த நேரம் பார்த்தாலும் மைண்டில் என்னது? மன அழுத்தம், சில பிரச்சனை உள்ளே வச்சுக்கிட்டு அதையே போட்டு மெடிடேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்க. இது மைண்டில் வச்சு அது அப்படியே இப்போ என்னது மெடிடேஷன். இப்போ என்னது? இந்த மன அழுத்தம் நம்மளை என்ன செஞ்சு உருக்கும், எலும்புருக்கி அப்படின்னு இருக்குல்ல, அப்படி உருக்கும் பாருங்களேன். நம்ம எலும்பு விடாமல் அப்படியே என்ன செஞ்சிடும். பார்த்துருக்கீங்களா? நல்லா கவனிங்க. மைண்டுக்கு பவர் இருக்கா? வர நாட்களில் பேசுகிறேன். மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. ஓகே, அவன் வசனம் தெளிவாக சொல்லுது. கப்பலை பற்றி பேசுகிறார், அது மைண்டை பற்றி தான். நாம பற்றி பேசும்போது இப்படி பேசுகிறாரு. அவன் விரும்புகிற இடம் எதுவோ, கப்பல் ஓட்டுறவன் என்ன செய்யறான்னா, அவன் விரும்புகிற இடம் எதுவோ, காற்றடித்தாலும் சரி, அலையடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, சின்ன சுக்கானை கொண்டு அவன் யோசிக்கும் இடம் எதுவோ அங்கே கொண்டு போய் சேர்க்குறானாம். அத்த பெரிய கப்பலை சின்ன சுக்கானை கொண்டு. அப்போது நீங்கள் எதை யோசிக்கிறீங்க? உங்கள் டெஸ்டினி எப்படி யோசிக்கிறீங்க? உங்கள் பிள்ளை, குடும்பம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்க போகிற யோசிக்க போகிறீங்க. அவன் யோசிக்கும் இடம் எதுவோ, தப்பாக யோசிக்கும் போது வாழ்க்கை தப்பாக தான் போகும். வேதம் சொல்லுகிறபடி நாம் யோசிப்போனா வாழ்க்கை சரியாக போகும். புரியுதுங்களா? உங்கள் சரீரத்தை குறித்து, உங்கள் ஃபேமிலி, ஒவ்வொரு காரியத்தை குறித்து எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி வைக்கிறீங்க, உள்ள எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், இதை பொறுத்து தான் நம்ம லைஃப் அமைய போகுது. ஓகே, அம்மா இல்லையா? நல்லா அடிக்கடி நான் சொல்கிறேன், தேவன் அவர் மட்டும் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறதா இருந்துச்சுன்னா இன்னைக்கு உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்கும். அவருடைய பகுதி ஒன்று இருக்குது, மனுஷனுடைய பகுதி, நம்முடைய பகுதி ஒன்று இருக்குது. இருக்கா இல்லையாங்க? அப்படி தானே? அவர் பகுதியை நேர்த்தியாக செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ நம்ம பகுதி என்னது? விசுவாசி கீழ்ப்படியணும். அவர் சொன்னதுக்கு அப்படியே ஆமேன் போட்டோன்னா அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறிடும். அங்கே தான் வந்து நாம் என்ன செய்யணும்? இப்போ ஆமேன் போடுறதுக்கு பதிலாக கேள்வி கேட்ட ஆரம்பிச்சிடறோம். எனக்கெல்லாம் நடக்குமா ஆண்டவரே? அது ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஆயிட்டே. எனக்கெல்லாம் சாத்தியம் இல்லைப்பா, இந்த வருமானத்தை வச்சு நான் எப்போ வீடு கட்டுறது? இந்த குடும்பத்துக்கு நான் வாக்கப்பட்டு என்னைக்கு நான் கரையேறது? ஓகே, நான் இந்த ஊருக்கு ஏன் வந்தேன்? ஓகே, இந்த ஊருக்கு வந்துட்டு அந்த ஊர்லேயே இருந்திருக்கலாம். நான் சென்னையிலே இருந்திருந்தேன்னா என் லைஃபு அப்படியே ஜொலிச்சிருக்கும். இந்த பட்டிக்காட்டா ஊரில் வந்து நான் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி என்ன செஞ்சு என் லைஃபு டல்லாக போச்சு, என் லைஃபு வேஸ்ட்டாக போச்சு. இப்படி எத்தனை பேர் வச்சு பாருங்க. ஹலோ, இதை பார்க்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொன்னார் அதுதான் பார்க்கணும். ஓகேவா? ஹலோ, ஆண்டு சொல்லிட்டார்ல, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவேன், கிராமத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவேன் சொன்னார் இல்லைங்க? நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவேன், வரும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவேன். அப்போ நான் சொல்கிறேன், இதில் பொய்யா? இந்த வார்த்தையில் சும்மா எழுதி வச்சுருக்காரா பைபிளில்? யோசிச்சு பாருங்க. அவர் சொல்லிட்டாது அப்படி நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அங்கே சந்தேகப்படவே வேணாம். பிடிச்சி நில்லுங்க. என்னை ஆசீர்வதித்தாலும் விடமாட்டேன்னு ஒரு பிடிச்சிட்டான் பாருங்க. அவனுக்கு தெரியல ஆண்டவருனே.
தேவதூதன் நினச்சி மல்லு கட்டிட்டு இருக்கார் ராமலுக்கும் யாக்கோப்பு. ஆனால் கர்த்தர் பாருங்களேன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சரசம் உண்டாக்கினவர், சகல அதிகாரத்தையும் படைச்ச தேவன், அவங்க கூட நின்று பேசுகிறான்னு இருக்கான்னு பாருங்களேன். இங்கெல்லாம் கர்த்தருடைய அன்பை புரிஞ்சுக்கணும். வெடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ நான் தேவனோடு போராடினேன்னு அப்போ தான் தெரியுது அவனுக்கு. இது வரைக்கும் நான் தேவனோடு போராடினேன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. அப்போ ஆண்டவர் பாருங்களேன் சொல்லிட்டாருன்னா அவனுக்காக நிற்பாருங்க. அவன் விருப்பத்தை நிறைவேற்ற மட்டும் நிற்பாரு, அவனை உயர்த்துற மட்டும் நிற்பாரு. நமக்காய் நிற்கிறவர், நமக்காய் யுத்தம் பண்ணுவர், நமக்காய் வழக்காடுகிறவர், நமக்காய் மரித்தவர், நமக்காய் உயிர்த்தவர், நமக்காய் வரக்கூடியவர், எல்லாம் நமக்காக. கொஞ்சம் மனசில் அடிக்கடி கொண்டு வாங்க, சிலுவை பாடு நமக்காக. அப்படி தானே? அவருக்கா? அவர் சரீரம் பிச்சு கொடுக்கப்படுது அவருக்கா நமக்கா? தரித்திர கோலத்தை எடுத்துக்கொண்டது அவருக்காகவா நமக்காகவா? அவர் மரணத்தை ருசி பார்த்தது அவருக்கா நமக்கா? பாதாளம் போனது அவருக்காய் நமக்காவா? உயிர்த்தது நமக்காக அவருக்காகவா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அவருக்கா நமக்கா? எல்லாம் நமக்கு, நம்மை மனதில் வச்சு தான் எல்லாமே செஞ்சுருக்கார். அப்போ செஞ்சுருக்காருன்னா நம்ம அனுபவிக்கணுமா இல்லைன்னு நான் கேட்குறேன். அனுபவிச்சே தீரணும், அனுபவிக்கணும். கவனமாக இருங்க. இதில் கவனமாக இருந்து நான் அனுபவிப்பேங்கிறது உறுதியாக நிற்பேங்கன்னா கண்டிப்பாக அனுபவிப்போம். சரியா? நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாங்க. ஆகவே தான் என்ன செய்யக்கூடாது, நான் சொன்னேன் எத்தனை பாயிண்ட், இதையெல்லாம் நம்ம ஆசீர்வாதத்தை கெடுக்கக்கூடியது. என்னது? நிறைய பாயிண்ட் சொன்னேன். எழுதி வச்சுருக்கீங்களா? எழுதிருக்கீங்களா? யாராச்சும் எழுதலையா? நோட்ஸ் எல்லாம் எடுக்கிற பழக்கம் இல்லையோ? எடுக்கணும். எபிரேயர் சொன்னேன் எத்தனை காரியம் செஞ்சாங்க. கோபம் மூட்டினார்கள், பரீட்சை பார்த்தான், சோதிச்சான் இல்லையா? வலிவு போகிற இருதய கடினமாக இருந்துச்சு. தேவனுடைய வழியில் அறியாமல் விட்டான். அவிசுவாசம், பயம், மனோ துக்கம், ரைட்டா? இத்தனை காரியங்கள் நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுது. இவைகளெல்லாம் சந்திக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வருதா நம்ம லைஃப்பில் இருக்கா இல்லையா? இல்லை பாஸ்டர், நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டணும், ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இதெல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ விசுவாசத்தில் அப்படின்னு நான் என்ன செய்கிறேன்? தாவீது மாதிரி நிற்கிறேன். கோலியாத்துக்கு முன்னாடி நான் எப்படி நிற்கிறேன்? தாவீது நின்னது மாதிரி நான் நிற்கிறேன்னு சொல்கிறவங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா நிற்கணும், நிற்கணும். விசுவாசம் நிற்கும், விசுவாசம் முன்னேறும். விசுவாசம் சூழ்நிலையை பார்க்காது, விசுவாசம் முன்னாடி நிற்கிற ஆளை பார்க்காது, கூட இருக்கிற தேவனை பார்க்கும். ஓகேவா? கூட இருக்கிற தேவனை பார்க்குறீங்களா? உங்களோடு கூட இருக்கிற யாரு? ரைட்? எலியா சொன்னான்ல, என்ன சொன்னா? அவனோடு கூட இருக்கிற பார்க்கணும், நம்மோடு கூட இருக்கிற அதிகம். அவன் வெறும் ரதத்தில் தான் அந்த இராணுவம் நிற்குதுறான், நம்ம சுற்றி அக்கினிமயமான ரதங்கள் நிற்குது. தேவ தூதர்கள் உருவன பட்டயத்தோடு கூட நிற்கிறார்கள். இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்க. நம்ம கூட இருக்கிற பெரியவருங்க. அந்த பெரியவர் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். ஆகவே மனதில் இப்படிப்பட்ட காரியங்கள் இதையெல்லாம் யோசிங்க, வீட்டில் போய் யோசிங்க. இதையெல்லாம் இனம் கண்டுபிடிச்சி வேண்டாததெல்லாம் குப்பையும் வெளியேற்றுங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன், ஓகே, உங்களை பாடுபடுத்துகிறேன், உங்களை அழ வைக்கிறேன், உங்களை முன்னேறக்கூடாதபடிக்கு, வாழ்ந்திருக்கக்கூடாதபடிக்கு, செழித்திருக்கக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை வெளியேற்றுங்கலாம். வெளியேற்றிட்டு ஆண்டவர் பிடிச்சி நில்லுங்க. புரியுதுங்களா? அவர் சொல்ல, என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நான் கேட்குற உங்களை பார்த்து, உங்கள் கேள்வி, உங்கள் தேவை, உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தால் அதை சரி பண்ண அவரால் முடியுமா? அவரால் மாற்ற முடியுமா? முடியுமா முடியாதா? முடியும். நல்லா கவனிங்க. அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். 12:1-2 சொல்லுது இல்லையா? ரோமர் என்ன சொல்கிறார்? ரைட்டா? நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். உலகத்தில் மெஜாரிட்டி அவிசுவாசம் பேசுறதுக்கு உலகம் ரெடியாக இருக்குது. உங்கள் சுற்றி ஏராளமான அவிசுவாசமான வார்த்தைகள் பேசிகிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் நினச்சக்கூடாது, அவனை போல் ஒத்து போவாதீங்க. அது உனக்கு, எனக்கு இல்லை. எப்பா எல்லா பக்கம் வியாதி பரவுதான், அது எனக்கு இல்லை, என்னை பாதிக்காது, நான் கெட்டு போக மாட்டேன். விசுவாசிக்கிறேன்னா என் சரீரம் கெடாது, என் குடும்பம் கெடாது. ரைட்டா? அது எனக்கு
இல்லை. இந்த ஒரு விசுவாசம் வேணும், இந்த ஒரு தீர்மானம் வேணும். இதில் நில்லுங்க. ஓகேவா? இப்படி நிற்கும் போது தான் விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். புறமுதுகு காட்டக்கூடாது. ஞாபகம் இருக்கா? நீ அதனால தான் சொல்கிறேன், நீ பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. அவனுக்கு முன்னாடி நீ நின்று நீ முற்பகுதி காட்டினா அவன் ஓடுவான், பிற்பகுதி காட்டினா ஈட்டி எடுத்த அம்பு இது இவனை கொன்றுவான்னாராம். ஏன் எல்லாமே முன்னாடி வச்சிருக்கிறேன்னா, நீ முன்னாடி எதிர்த்து போகணுமே ஒழிய நீ புறமுதுகு காட்டக்கூடாது. கலப்பையில் கை வைத்தவன் பின்னிட்டு திரும்பி பார்க்காதிருக்க கடவன். உனக்கு எல்லா வர்க்கத்தையும் ஆயுத சர்வாயுத வர்க்கத்தையும் நான் முன்னாடி வச்சிருக்கேன், முதுக காட்டிடாதே. நீ முதுக காட்டினா பிசாசு தன் அன்பை எய்யுவான். பொல்லாங்கனுடைய அக்னி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்க விதத்தில் நீ என்ன செய்ய? உன்னுடைய சர்வாயுத வயிறத்தை பிடிச்சி எதிர்த்து நில்லு, எதிர்த்து பேசு, எதிர்த்து போ. கோலியாத்து வரான், தாவீது எதிர்த்து ஓடுறான். எல்லாரும் முதுகு காட்டி ஓடலாம். யுத்தத்தில் பழக்க வைக்கப்பட்ட அத்தனை பேரும் முதுகு காட்டி ஓடின அத்தனை பேரும் மடிஞ்சார்கள். எதிர்த்து போன குட்டி தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். எதிர்த்து நில்லுங்கள். ஏன் அப்படி சொல்லுது? அதுக்கு தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை உங்களுக்கு தான் கொடுத்தாரு. அவருக்கு தேவையில்லை, நமக்கு தான் கொடுத்தாரு. டெய்லி அணிஞ்சு இதை போட்டுக்கிட்டு எங்கே போனாலும் போ. முதுகு மட்டும் காட்டாமல் யாரும் வந்தால், கொள்ளிவாய் சர்ப்பம் வந்தாலும் சரி, லூசிபரே வந்தாலும் சரி, நீ எதிர்த்து நில்லு. அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓகே, இந்த ஒரு மனநிலைக்குள்ளே வாங்க. இப்படி வருவீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம நல்லா இருக்க தாங்க ரசிக்கப்பட்டிருக்கோம். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கிறதுக்கு தான் நம்ம ரசிச்சிருக்காரு. ஓகே, கொடுக்கத்தாங்க கூப்பிட்டாரு, நம்மகிட்ட எடுக்கிறதுக்கு இல்லை. ஓகே, ஆகவே இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் மாற்றுங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதை அப்புறப்படுத்துங்கள். ஆட்டோமேட்டிக்காக சுகம் வரும், இளைப்பாறுதல் தங்கியிருக்கும், தெய்வீக ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும், நம் குடும்பம் தலைக்கும், சத்ரு வரவே முடியாது. இவைகள்லாம் சத்ரு விரும்புகிற ஆயுதம். இப்படிப்பட்ட சொன்னல கிட்டத்தட்ட 15க்கு மேலே சொல்லியிருக்கேன் பாயிண்ட். இவைகள் எல்லாமே சத்ரு உள்ள வர்றதுக்குண்டான கேட்வே. அது சத்ரு நம்மை தொடுவதுக்குண்டான காரியங்கள் இவைகள் எல்லாம். அதை அப்போது இயேசு சொன்னது போல, உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரான், ஆனால் அவனுக்கு உண்டானது ஒன்றும் என்கிட்ட இல்லை. ஓகே, இந்த நிலைக்கு வாங்க. அவனுக்கு உண்டானது ஒன்றுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான். புழு இருந்தால் தாங்க மீன் வந்து பிடிக்கும். புழு இல்லைன்னா மீன் மாட்டாது. அதே போல தான் பிசாசு இந்த மாதிரி புழு போடுவான் நிறையா. பயம், கவலை, சோதனை, இருமனது, சந்தேகம், அவிசுவாசம். ஓகே, சரியா? கவலை, தேவனுக்கு விரோதமாக பேசுகிறது, தேவனை சந்தேகப்பட வைக்கிறது, வாக்குத்தத்தத்தை பிடிக்காமல் பண்ணுறது, இப்படி எல்லாம் இதை செய்யும்போது என்ன செஞ்சிடுது? இப்போ நம்ம பிசாசுக்கு இறையாக மாறி போவோம். அவனுக்கு இறையாகக்கூடாது. பிரச்சனை நாம் இறையாக்கணும், சூழ்நிலை இறையாக்கணும். சரியா? அவன் மேற்கொள்ளக்கூடாது, நம்ம தான் மேற்கொள்ளணும். ஆமென். விரும்புகிறீங்களா? ஸோ இதையெல்லாம் நம்ம யோசிங்க. வீட்டில் போய் குடும்பமும் உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க. இதை மெடிடேட் பண்ணணும், பிரச்சனையே இல்லை. ஓகே,